போயிடுச்சு. ஆமா என்ன கரக முடிக்க உனக்கு எங்க ஓட்டி விட்டாங்க இது நேரத்துல யார் அவுத்து விட்டது? ஐயா இந்த ஒரு தான் வயிறே இந்த உலகத்திலே ஒரு தான் வயிறே இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே கலாக்கா ஐயா ஒரு தான் வயிறே இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே கலாக்கா அந்த ஒரு தான் வயிறே இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே கலாக்கா ஐயா வைதாவாலே இல்லாவிட்டால் ஒரு வைதாவாலே இல்லாவிட்டால் ஒரு ஓட்டலே பரோட்டா ஐயோ 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 என்னடாச்சு பூபதி எவனோ ஒருத்த ஓடி வந்து கரகால சுத்துனா கேட்காத கேள்வி கீத்து பண்ணி வாயிலாடு அவன் ஒரு அப்படி வந்துருப்பா அவன் தேவல ஒரு 10 பேருக்கு வந்துருப்பான் அவன் அப்பட பார்த்தா இப்ப வந்துக்கற நீ இடுப்பு இருப்புன்னு ரைட் ஆகவா இரு இல்ல டேய் ஐயா நல்லவனா உள்ளனா வாழ்ந்திருப்பாய் மகாராஜா போட்டாங்களா இல்லையா ஏங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க இவன் கொடுக்கலன்னு விஜயனமா வந்து அட சொல்றான் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குறாரு அப்படின்னு மாதா பிதா குருதேவா மாதா பிதா குருதேவா இப்ப சபாய்க்கு இந்த சிறுவை ஒரு கோரி வணக்கம் ஆள உச்சு பார்த்தா விளக்கம் தெரியாமலடா விளக்கம் தெரியாம தப்பா போச்சு நம்ம மேல கேஸ்டா அப்பா எவடியா பையா எவடியா பையா அப்புறம் நல்லா இருக்கிறியா தம்பி
சுத்தி கம்பெனி பீமாஜால ஐயா ஊசி பராசி வேடிக்கையாக ஊசி பராசி வேடிக்கையாக ஈத்து போட்டு அவங்க கண்டபடி அடிக்கிறான் அந்த தேவட போய் முத்தம் கொடுறான் தம்பி சுத்தி ஆடுறாங்க தம்பி அடிக்கிறது அடிச்சு அடிக்க தொடங்காத அடிச்ச கம்மியாடிக்கு மரியாதை இல்ல என்ன சப்போர்ட் பண்றீங்க சப்போர்ட் பண்றா போட போறத எடுத்து அடி எங்க அடிக்கிறோம் போறா சரிமா எங்கனா கடவுள போடுங்க சத்தம் கேட்டோனா அது மாமாடா விவேக வந்துடா ஆமா ஆடி பிறந்து அதப்பா பாண்டு மகனுக்கு ராஜனுக்கு அந்த தேவிக்கு மாத்ரா தேவிக்கு அந்த பிள்ளைகளோ அவர் ராஜாக்கள் பிறந்து என் பங்காளி இருக்கார் அவங்க யாரார் பிறந்தார்கள் திருராஜ மகனுக்கு காந்தர் அம்மனுக்கு அந்த பிள்ளைகளோ அவங்க மொத்தம் ஒரு பங்காளி இருக்கிறாங்க ஒரு ஊர் பிள்ளைகள் அப்படி பிறந்து என் பங்காளிகள் பங்கு பங்காளிகள் ராஜாக்கள் என்னுடைய பங்காளி இருக்கான் துரியோதனன் எங்களை கொல்லுவதற்காக அவன் என்ன செய்தான் சாப்பிடமே சாப்பாட்டுல விஷத்தை கலந்தான் படுக்கணுமே பாயில பாம்பு விட்டியா குளிக்கணுமே குளத்துல குரு ஊசினாட்டான் நடக்கிற மாதிரி வயல நச்ச முள்ள சாப்பாடுல நடக்கிற வயல் படுக்கிற பாயில பாம்பு நடக்கிற வயல முள்ளடிச்சவன் பாய்ந்துதான் சரித்திரம் கிடையாது வயல் முள்ளடித்தவன் சரித்திரம் இல்லை பங்காளிங்க திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்பா ஆமா ஏய் சிறுவாத்தூர் வரியா குத்திருவ கட்டியால அப்படி இருக்க ஏய் பழகுமா சூது செய்து பார்த்தேன் என் மாமா கோபால கண்ணாருளால அவர் ராஜாக்கள் நாங்க தப்பித்து வந்தோம் அவர் என்ன தெரியுமா செய்தோம் யாரும் மாரியா பண்ணா
அரக்கு மாளிகை கட்டினா அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டானே எவ்வளவு பசங்க சாவலன்னு ஒரு அரைக்கு மாளிகை கட்டினா அது என்னென்ன அரக்கு மெழுகு பொங்கல்யம் வெடிப்பு சரவத்தி கந்தகம் பெட்ரோல் சீரகம் இதோட ஃப்ளோல வந்துட்டீங்க அவனுக்கு இப்ப 7:30 சனி அவன் சொல்றானா அவன் பேசி என்ன பார்த்து என்ன காமிச்சா எப்படி தெரியுமா அப்படிலாம் காமி சொன்னோம் என் அண்ணன் எப்ப பார்த்தால் மாத்திரமே பேட்டு உருவத்தை தூங்கும் போது பத்தி உனக்கு தெரியாது நான் தாலி அடிச்சப்ப நாடு அடிக்க வர அரக்கு மாலி கட்டினா அது என்னன்னா அரக்கு மெழுகு பொங்கல்யம் வெடிப்பு சரவத்தி கந்தகம் நெருப்பு பொருளா சேகரித்து அரக்கு மாலி கட்டினா அப்படி அரக்கு மாலி கட்டின போது ஒரு வீடு கட்டணும்னா அதுல என்ன பாருப்பாங்க கரகால் எடுத்து கருங்கல் போடுவாங்க பங்காளி இருக்காங்க கரகால் எடுத்து கருங்கல் போடல கட்டி கருப்பு வாரி பண்ணாரு கட்டி கட்டியா போடுறாங்க ஆமா பியா எடுத்து போடுறாங்க கட்டி கல்புரம் அது அவன் பேசுற அவன் சொன்னான் அப்படி இருக்க இந்த அரக்கு மாலை சூச்சி என் விதரா சித்தமா தெரிந்து கொண்டு அரக்கு மாலைக்கு நானே தீ வச்சு விட்டு எங்க அடைந்து இடுமாவனம் அடைந்து இடுமாவனம் கடந்து இடுமலை மடித்து இருந்த திருமணம் செய்து அவங்களை அங்கே விட்டு அஜாபிராமோடு எங்க அடைந்தோம் பாஞ்சாலம் கடந்து முன்னூத்தி மாதம் இருந்தோம் முன்னூத்தி மாதம் கடந்து 60 வண்டி சாலத்தை நானே புசித்து விட்டு பக்கா சொன்ன மடித்து முன்னூத்தி மாலை குறைய தீர்த்து விட்டு அஜாபிராமோடு பாஞ்சாலதாசம் அடைந்தோம் பாஞ்சாலதாசம் அடைந்து தம்பி இருக்கிற அர்ஜுனன் அவன் வளர்த்து மத்தூரி அறுத்து பாஞ்சால கரம் பிடித்து 5 பேருக்கு தேவைடா தீ வைத்து விட்டு அப்பா தாய் தந்தை அண்ணன் தம்பி தூக்கிட்டு நேரம் இடுமாவனம் போனா இடுமனை மடித்தா திருமணம் செய்து அங்க ஒரு பிள்ளை பெற்றா அவன் பேரே கொடாரு அங்கிருந்து யாரோ முனித்து மங்களம் போனா முனித்து மங்களம் போய் பக்கத்துல மடித்து 60 வண்டி சாதித்தியம் மூடே உண்டியா செய்து இவரே சாப்பிட்டு விட்டா அது ஐயர் வழித்தோடு நேரம் பாஞ்சாலதாசம் போய் தம்பி இருக்காங்க ஆனால் அழகு மன்னர் அர்ஜுன பெருமான் வளைவில வளைத்தார் மச்சோடி அறுத்தார் பாஞ்சாலை கடைபிடித்தார் இப்ப 5 பேருக்கு தேவி ஆனா இவருக்கு 2 பொண்டாட்டி அப்படி இருக்க 16,000 ஏழை பலம் 16 அவன் தான் மெண்டல் மேல் பேசுறான் நீ அதிகம் பண்ணியா உள்ள போயிடுச்சு அப்படி இருக்க
16,000 யானை பலம் 10,000 சிங்கபலம் 16,000 யானை பலம் சொல்லு 16,000 யானை பலம் 10,000 சிங்கபலம் படுத்தவர்கள் மொத்தம் நாங்க 7 பேர் யாரா யாரா தெரியுமா சிங்கபலம் ஆமா படுத்தவர்கள் மொத்தம் நாங்க 7 பேர் அது யாரா தெரியுமா இடும்பான் 1 பக்காசுரன் 2 சர்வசந்தன் 3 கீர்த்தா 4 மணிமாறன் 5 என்ன சேர்த்தா 6 துரியோதனன் ஒருவன் 7 16,000 எவ்வளவு 10,000 சிங்கபலம் படைத்தவர் 7 பேர் இடும்பான் பக்காசுரன் மணிமாறன் கீர்த்தகன் சராசந்தன் துரியோதனன் இவன் பீமன் மொத்தம் 7 பேர் ஒரு தேவட பயங்கரம் சாவணும் எங்க ஊர் நீங்க ஐயா 5 பேர் இறந்து விட்டார்கள் என்ன சேர்த்தா துரியோதனன் ஒரு ஆள் தான் இருப்பது அப்படி இருக்க டேய் பார்த்தான் தண்டால துரியோதனன் ராஜாக்கள் வைத்து சூதுபாடி ஆடி அடே ராஜாக்களே 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்கியாவாசம் அன்றண்டா இருடா நான் வரண்டா கதைகள் அப்படி இருக்க 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்கியாவாசம் கைக்கு வந்தா தருங்கத்துல இட்டான் அது விட்டுமா மனைவி இருக்கிற பாத்தியா பத்திரி பாஞ்சாலி 60ஆம் அடி கொண்டு 60ஆம் அடி ஏத்தி மானப்பங்கம் செய்றான் ஆமாடா அவங்க மனைவி பத்திரி பாஞ்சாலி 60ஆம் அடி ஏத்தி மானப்பங்கம் செய்தா துர்ச்சாதனன் ஆமாடா 5 பேர் குடும்பமா வேடிக்கிறாங்கடா அப்ப பாத்து அட துர்ச்சாதனன் ஏய் அதோ பா உன்னை என்னுடைய மனைவி 60ஆம் அடி ஏத்தி மானப்பங்கம் செய்தே அல்லவா உன்னை அடித்து உன் உதிரத்தை நான் குடிக்கிற வரைக்கும் ஆமா இரு கரத்தா ஜலத்தா இருந்த மாட்டேன் அடே துர்ச்சாதனா என் மனைவி புடையூருடைய பத்தியா அதனால உன்னை அடித்து உன் ரத்தத்தை குடித்து குடிக்கிற வரைக்கும் கையால தண்ணி குடிக்க மாட்டேன் நான் எப்படி குடிப்பேன் எப்படி குடிப்பீங்க தண்ணி அது எப்படி என்றா சொல்லு எனக்கு வயதோ 5 வயது வயதோ 5 வயது அப்படி 5 வயதா இருக்கிற நேரத்தில் என்னுடைய தாயை நான் காட்டுல பிறந்தோம் அல்லவா காலத்துல இருக்கும்போது ஒரு பெருத்த ஒரு மலை மீது ஏறி அப்படி ஏறின உடனே பார்த்தா என்னுடைய தாய் கொந்த மாதிரி ஐயோ உள்ள மலை மேல ஏற்றானே அங்கிருந்து கீழே விழுந்தா அவனுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படி என்று பீமா அந்த மலை மீது ஏற வேண்டாம் என் பேச்சு என் வார்த்தையை கேள்றா எங்க அம்மா உழைத்தாங்க அம்மாவுக்கு பயந்து கொண்டு அந்த மலை மீதுல இருந்து தடார்னு கீழே விழுந்தேன் அப்படி வீழ்ந்தம் பாரு அங்க பெருத்தோர் பாறாங்கள் அந்த பாறாங்கள் ஆகப்பட்டது சும்மா தவிடு முடியாது வயசுல மலைமலை ஏற்றாரு அம்மா பார்த்தாங்க குந்துமா தேவி ஆனா புள்ள மலைமலை ஏற்றாரு கீழே வந்தா என்ன ஆகும் அப்படின்னு மலைமலை அம்மாவுக்கு பயந்துட்டு கீழே குச்சாரு பெருத்த பாறாங்கள் அப்படி தவிடுபடி ஆகிவிட்டது அந்த பாறாங்களாகப்பட்டது தவிடுபடி ஆகிவிட்டது அப்படி ஆனவனே எனக்கு வலி தாங்க முடியாம அப்படி பஜார்னு கத்தன அப்படி கத்து சாம்பலாபுடி ஆண்டு வரக்கூடிய யம தர்மன் காதல போய் இந்த ஓசை வீழ்ந்தது ஆமா அப்ப பார்த்தாரு யம தர்மன் அடடா இத போல ஓசை நான் எங்குமே கேட்டதில்லையே கண்டதும் இல்லையே அப்படி என்று எதை எடுத்து தோல் மேல வைத்துக் கொண்டு அந்த குரல் ஓசை எந்த வழியாக வந்ததோ அந்த வழியாக யம தர்மன் வருகிறார் அப்படி வருகின்ற தருணத்தில் அப்ப யமனை பார்த்த பயம் வருமா வராதா யமனை பார்த்த பயம் வருமா அப்ப யமனை பார்த்தோனே நான் பயந்து கொண்டு மீண்டும் அப்படி கத்தன நான் கத்து சாம்பலாபுரி ஆண்டவர் கூடிய யமதர்மம் அலண்டு அவர் கையில் இருந்தது கதை அந்த கதையை அங்கே போட்டு விட்டு குடிச்சாரு போட்டோம் சாம்பலாபுரி ஓடி விட்டார் ஆமா அப்ப குடும்பம் ஓடி போய் அந்த கதையை எடுத்து பார்த்தேன் அந்த கதையை எடுத்து பார்த்தோன்னே அந்த கதையில 2 எழுத்து போட்டு 2 எழுத்து தான் போட்டு அது என்ன ஒண்ணு போ இன்னொன்னு வா அப்படி என்று 2 எழுத்து போட்டு ஆகாயத்தில் எரிந்து கதையா போன அது போய் மறந்து விட்டது கதையை வாணும் என் கரத்துக்கு வந்து விட்டது அந்த கதைக்கு பேர் தான் பவுண்டரிங்கம் அந்த யம தர்மா அது கதையை விட்டுட்டு திரும்பி சாம்பலாபுரி போயிட்டார் ஆனா அந்த கதையை எடுத்து பார்த்தா 2 எழுத்தா போட்டு ஒண்ணு போ ஒண்ணு வா போனா போவோம்
ஆனா அது பேர் தான் பவுண்டரிங்க. அப்ப நான் காலத்துல இருந்த பாத்தியா 12 ஆண்டு வனவாசம் இருந்த பாரு. அப்ப பெருத்த தடாகத்தில் நான் என்ன செய்ய வேண்டாம், என்னுடைய கதை இருக்கு பாரு, பவுண்டரிங்க கதம் கதையா தான் நம்ம என் கருத்து வந்துடும். அந்த கதை வந்தவனே அந்த தடாகத்தில் ஓங்கி அடிச்சா அந்த ஜலம் என்ன ஆகும்? மேல போகும். அது எப்படி புரியும்? ஏய் புரியுதாடா? அண்டிங்க அப்புறம் அண்டிங்க முதல்ல அண்டிங்க நீங்க. அப்படி நீர் அறிந்தது அது போல போகட்டும். இருங்க மகாராஜா, அவரு தண்ணி எப்படி குடிப்பாரு தெரிஞ்சு அந்த கதை எடுத்து ஒரு தடாகத்துல குளத்தையோ ஓங்கி அடிச்சா தண்ணி கீழே இருக்கும். அந்த தண்ணி கொப்பளிக்கு மேல போவோம். அப்படி மேல போடணும் ஒரு வாயலா அப்படியே உள்ள கூடுக்கும். அப்படி இருக்க அது போல போகட்டும். பார்த்தா தண்டா தெரியாதவன் அடே ராஜாக்களே வனவாசம் ஒரு கேவாசம் கைத்து வந்தா அவன் ஆட்டபடியே 12 வனவாசமா 12 கேவாசமா கைத்து வந்து தினம் யார தூதாவளித்தோம் பார்த்தா துரியோதனன் கோட்டை முகம் படுத்தவனே நீ வந்து நாட்டை கேட்பாது கொடுப்பதா அப்படி என்று பங்கப்படுத்தி அனுப்பி விட்டார். அதனால் நாட்டை கேட்பதா காட்டுக்கு போவதா ஒன்றும் புரியவில்லை. இவருடைய மனைவி இருக்கிறா பச்சா பத்திரிகை கொடுத்தா தெரியும். என் மனைவி கல்யாணம் என்னுடைய மனைவி அப்படின்னா என்னது சின்ன கொண்டாடி கமலக்கண்ணி அவளை திருமணம் செய்து காணத்துல விட்டு வந்த அதை வந்து இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. கொண்டாடி வாத்தமான இதே வேலைதாங்க 3 வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு போய் பார்த்து வரதாங்க. அதனால என் மனைவி கமலக்கண்ணி மெண்டல் பொண்டாடி கமலக்கண்ணி தான் இருப்பா.
அழைத்திட வந்துறான் நம்பிக்கை முருகா உன்னை Bye.